அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிப்பயிறு வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. என்ன ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா, முந்திரி கொத்து, திருநெல்வேலி ஸ்பெஷல் முந்திரி கொத்து. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த முந்திரி கொத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோவுக்கும் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது இதோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். எந்த மாதிரி அப்படின்னா, இதை போல் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். போதும் இந்த அளவுக்கு வறுத்தது. ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கருகிடக்கூடாது. தீயை மிதமாக வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா வறுக்காது, கருகிரும். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அதை கொட்டிடலாம். அதற்கு பிறகு இங்கே பாருங்கள், அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் போதும், நிறைய போடாதீங்க. அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது என்னென்னா, பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வறுத அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்குன்னு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதோட வாசனை நல்லா வரும், அரிசியோட வாசனை. அதுக்கு வரைக்கும் நம்ம வச்சுட்டு அப்படியே கொட்டிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், போதும். அதையும் கொட்டியாச்சு வறுத்து. அதற்கு பிறகு நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலைங்க. நீங்கள் தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னா, தேங்காவை நல்லா பூவெடுத்துட்டு இதே போலவே அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இதில் இன்னொன்று என்னென்னா, பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இதோட வாசனையும் சுவையும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து அதே போல் வறுத்து சேர்த்துக்கிறேன். அதற்கு பிறகு வெல்லம், எந்த அளவுக்கு நம்ம பாசிப்பயிறு எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு, அல்லது இனிப்பு உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. அதை இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம அதாவது நல்லா தண்ணி விட்டு காய்ச்சி எடுக்க போகிறோம். இது குறையா தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் தண்ணி வரும். நம்ம குறைய விட்டு நம்ம கொதிக்க விடும்போது அதுலேயே நிறைய தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியே போதும். இது எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்ல முறை கூடி வரும். முறை கூடி முறை அடங்கி நம்மளுக்கு நம்ம கையால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரும். ஒரு சின்ன கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும். அதை விட நிறைய வைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்தேன். ஆனால் இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சுருக்கேனா, இதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வெல்லம் ஒரு பக்கம் நல்லா தயாராகிட்டு இருக்கு. நல்லா முறை கூடி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இது கூட வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நம்மளுக்கு ரொம்ப மாவாக வேண்டாம். இதே போல் கொரகொரப்பாக தான் வேணும். இப்போ அதை நல்லா திரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த வெல்லமும் தயாராகிருச்சு. ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லப்பாகை விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சூடாக இருக்கும். கையை அப்படியே விட்டுறாதீங்க. இதை போல் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூனை வச்சு கூட அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிண்டி எடுத்தாச்சு. கிண்டி எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், இதே போல் பால் மாதிரி பிடிச்சிருங்க. ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு பால் மாதிரி பிடிக்க வராது, ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் இந்த சூடாக இருக்கும்போதே இந்த பாருங்கள் நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு, இதே போல் பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அதெல்லாம் பிடிச்சி எடுத்துடலாம். அதற்கு பிறகு நம்ம இதுக்கு மாவு அதாவது வெளி கோட்டிங்
இந்த நம்ம பாசி பயிறு திரிச்சு பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை முக்கி எடுக்கணும். அதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணியிருக்கிறேன். என்னதுன்னா அரிசி மாவும் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு ஒரு ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் பாருங்கள், இதே அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அது சுவைக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கரைச்சி ஒரு பக்கம் வச்சுட்டு, இப்போ நான் எண்ணெய் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது அந்த மாவில் இப்போ நம்மளுக்கு கொத்து போல் வேணும் அப்படின்னா ஒரு 3 பாலை எடுத்து அது உள்ளே முக்கி இதே மாதிரி நம்ம போட்டுறணும். 2 அல்லது 3, நமக்கு இதுக்கு பேர் முந்திரி கொத்து இல்லையா, முந்திரி கொத்து மாதிரி அப்படி கொத்து கொத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நம்ம போட போகிறோம். இது மாதிரி அந்த மாவில் முக்கி ரொம்ப நேரம் முக்க வேண்டாம், லைட்டாக முக்கி அதனால் நம்ம இதில் போட்டாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். உள்ளே இருக்கிற நமக்கு அந்த பாசி பயிர் வெளியில் வராது. ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பரானது, ஹெல்த்தியானதும் கூட. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் போட்டாலே போதும், வெளியில் உள்ள மாவு மட்டும் வேகணும். வெந்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருந்தது முந்திரி கொத்து. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்யுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் செஞ்சு கொண்டு கொடுப்பேன். அவங்க எப்பவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் மீதம் இருக்க மாவையும் அதே போல் செஞ்சு இப்படியே போட்டுடலாம். கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அதேமாதிரி உள்ளே நம்ம கொஞ்சம் இடத்துல இந்த நம்மளுடைய கரைச்சி வச்சுருக்கிற மாவு படாமல் இருந்தால் கூட உள்ளே இருக்கிற அந்த பாசிப்பயிறு அது வெளியில் வர ஆரம்பிச்சிரும். அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்காது, எண்ணெய் எல்லாம் அப்படியே ஆகிரும். அதனால் எல்லா பக்கமும் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா முக்கி அதுக்கு பிறகு தான் போடணும் எண்ணெயில். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். இதே போலயே எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளவையும் நான் அந்த போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். முந்திரி கொத்து இந்த இருக்குது பாருங்கள், அப்படி ஜாயின் பண்ணி இருக்கும். 3 ஜாயின் பண்ணி போடுவாங்க, தனியாகவும் இருக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம பிச்சு தான் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்களேன், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் நான் தேங்காய் போட்டு செஞ்சுருந்தேன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இது எனக்கு எங்கள் சித்தி சொல்லி தந்தது. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுட்டு நான் இதை நான் செஞ்சு பழகினேன். உண்மையாகவே அருமையாக எங்கள் சித்தி செஞ்சு தருவாங்க. நான் அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிறது. அதே போலயே இப்போ அவங்க சுவைக்கு நானும் அதே போல் செஞ்சு பழகிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. தீபாவளிக்கு எப்போயுமே எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் கண்டிப்பாக செஞ்சுருவோம். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.